ஹலோ எவ்ரிவன், நான் ஷர்மின் பிபோ. ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த ஐடி ஃபீல்டுக்குள்ள வரணுன்ற ஒரு ஆசை இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடிக்கு வந்து எப்பயுமே ஸ்கோப் கம்மி ஆகாது. ஸோ எப்பயுமே வந்து ஒரு ப்ராஃபிட் லெவலே இருந்துட்டு இருக்கும். ஏன்னா ஃபியூச்சர் ஃபுல்லாகவே வந்து டெக்னாலஜி பேஸ் பண்ணி தான் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு வந்து எப்பயுமே வேல்யூ இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனாலே வந்து நிறைய பேருக்கு இந்த ஐடி ஃபீல்டுக்குள்ள வரணும்னு ஆசைப்படுவாங்க. முக்கியமாக நான் சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜ்ல வந்து தெரியாம ஓகே நம்ம என்ன குரூப் எடுக்குன்னு தெரியாம வந்து எடுத்திருப்பாங்க, நான் சிஎஸ் பிரான்ச் எடுத்திருப்பாங்க. ஸோ சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸே வந்து எடுத்துட்டு ஸோ நம்ம வேற பிரான்ச் போகலாமா, வேற பிரான்ச் போனால் ஐடிக்கு வந்து இது பண்ணலாமா, ஸோ இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு நான் சிஎஸ் ஸ்டூடெண்டாக இருந்து நீங்கள் வந்து இப்போ ஃப்ரெஷராக இப்போ இங்கே படிச்சுட்டு இருக்கீங்கன்னாலும் சரி, இல்லைனா கிராஜுவேட் ஆகிட்டாலும் சரி, இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, ஒரு நான் சிஎஸ் ஸ்டூடெண்ட் எப்படி வந்து ஐடி ஃபீல்டுக்குள்ள போக முடியும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஒரு டீட்டெயிலான விஷயத்தையும் நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஸோ எதுவும் மிஸ் பண்ணாமல் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் கொடுத்தா தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த ஐடி ஃபீல்டுக்குள்ள வரணும் அப்படின்னா நமக்கு வந்து எல்லாமே கோடிங்ல இருந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா ஐடிலேயே பார்த்தீங்க அப்படின்னா நான் கோடிங் ஜாப்ஸும் இருக்கு, கோடிங் ஜாப்ஸ் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு நான் சிஎஸ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்றப்ப உங்களோட கோர்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்களான்னு பாருங்க. ஏன்னா உங்களோட கோர் ரிலேட்டடான கொஸ்டின்ஸும் இன்டர்வியூல கேட்பாங்க ஐடி இன்டர்வியூஸ்ல. ஸோ அதை மறந்துடாது, ஓகேவா? ஸோ உங்க கோர்லயும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அட் த சேம் டைம் கம்ப்யூட்டர்ல ஒரு பேசிக்ஸ் லெவல், ஃபண்டமெண்டல் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஸோ இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்க ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கேண்டிடேட்டா இருக்கீங்கன்றப்போ உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லேயே வந்து ஒரு முக்கியமான கோர்ஸ் சப்ஜெக்ட்ல உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். பிளஸ் ஐடி ரிலேட்டடா இருக்கக்கூடிய பேசிக் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறீங்க, ஐடி ஃபீல்டுக்குள்ள வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய பேசிக்கான விஷயங்கள், டேட்டா பேஸ்னா என்ன, ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ன, சி என்ன, C++ என்ன, இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கணும். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பொறுத்தவரையும் நீங்க ஒரு நான் சிஎஸ் ஸ்டூடெண்டா இருக்கிறப்ப நீங்க என்ன மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாம் படிக்கலாம் அப்படின்றது நான் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான விஷயங்கள் பார்த்துடலாம். நீங்க வந்து என்ன ரோலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீங்க போக போறீங்க அப்படின்றத செலக்ட் பண்ணும். ஏன்னா வந்து இப்போ ஐடி ஃபீல்டு அப்படின்னாலே வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லாத ஜாப்ஸும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சர்வர் மேனேஜ்மெண்ட், நெட்வொர்க்கிங், டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட், இதுக்கெல்லாம் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜே தேவை. இது ரிலேட்டட் நெட்வொர்க்கிங் வந்து கோர்ஸ் போகலாம், ஆர்எல்ஸ் வந்து சர்வர் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் போகலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கோர்ஸ் படிச்சுட்டு கூட நீங்கள் ஐடி ஃபீல்டுக்கு வரலாம். இதை பற்றி நம்ம பேசிக் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ நான் உங்களுக்கு ஜென்ரலாக ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ கோடிங் தெரிஞ்சுன்னு தான் வரணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் உங்களுக்கு சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகணும், ஆர்எல்ஸ் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அது டெவலப் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க வந்து ஒரு நான் சிஎஸ் ஸ்டூடெண்டா என்ன மாதிரி ப்ரோக்ராமிங் வந்து நீங்க கத்துக்கலாம், எது ஈஸியா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ சிம்பிளா ஃபர்ஸ்ட் சில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சிக்கு வந்து இன்னைக்கு வரும் ஸ்கோப் இருக்கு, C++க்கு ஸ்கோப் குறையல இன்னைக்கு வரையும். ஸோ இன்னைக்கு வரையுமே வந்து அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு C++ ஸ்டார்ட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தாலே உங்களுக்கு தாராளம் ஐடில வந்து உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். அண்ட் அதோட முக்கியமான விஷயம், ஐடி ஃபீல்ட் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ்ல முக்கியமா வந்து கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால உங்களோட கம்யூனிகேஷன் வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ டெவலப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டெவலப் பண்ணுங்க. அந்த கம்யூனிகேஷனுக்கு தனியாக ஒரு 7 ஸ்டெப் பேசிக் ஸ்டெப்ஸ் எப்படி வந்து உங்களோட கம்யூனிகேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்றது, அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா கம்யூனிகேஷன் வரும்போது நம்ம பேசுற விதத்தை தான் வந்து கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க, லாங்குவேஜ் வரும்போது இங்கிலீஷ் சொல்லுவாங்க. ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் எப்படி இம்ப்ரூவ் பண்றதுக்குன்னு ஒரு பேசிக் 7 ஸ்டெப்ஸ் வந்து போட்டிருப்பேன். அந்த வீடியோ நீங்க வந்து சர்ச் பண்ணி பார்த்தாலே வந்துடும், ஷர்மின் எஜுகேஷன் போட்டு. ஸோ அது பாருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், கம்யூனிகேஷன் நல்லா இருக்கணும் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியில், ஓகேவா? ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனில உங்களுக்கு ஸ்கில்ஸ் இருக்கணும். பட் ஒரு நான் சிஎஸ் ஸ்டூடெண்ட் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்லேயும் போயிருக்காங்க, நிறைய பேர் போயிருக்காங்க. பட் நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் டெவலப் பண்ணணும். ஏன்னா ப்ரோக்ராமிங்ல வந்து ஒரு கொஞ்சமாச்சும் அட்வான்ஸ் லெவலில் இருந்தால் தான் நீங்கள் வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸோட இன்டர்வியூஸ் வந்து கிராக் பண்ண முடியும். அதுக்கான நிறைய ரவுண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பேசிக் லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சாலும் அண்ட் கம்யூனிகேஷன் கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து சர்வீஸ் பேஸ்ட் இன்டர்வியூஸாக தான் கிராக் பண்ணிடலாம். ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் சர்வீஸ் பேஸ், இப்போ இன்ஃபோசிஸ், TCS இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் நீங்கள் வரணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் ஒரு 70 to 80% அந்த லெவலில் இருந்தீங்கன்னா போதும். அவங்க பேசுறது உங்களுக்கு புரிஞ்சு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரிப்ளை பண்ணுற அளவுக்கு நீங்கள் இருந்தாலே போதும். ஸோ ரொம்ப அளவுக்கு ரொம்ப டீப்பாக தஸ் அப்படின்லாம் பேசணும்னு அவசியம் இல்லை. அவங்க பேசுறது உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா, அதுக்கு உங்களால் ரிப்ளை பண்ண முடியுதா, அந்த லெவலுக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சதா போதும், கண்டிப்பாக வந்து நீங்கள் போகலாம். அண்ட் அதுக்கப்புறம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு வரும்போது பேசிக்ல இருந்து ஆரம்பிக்கிறது தான் நல்லது. ஏன்னா நீங்க இப்போ ஒரு சிஎஸ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்றப்ப உங்களுக்கு சி தெரிஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் பைத்தான் தெரிஞ்சிருக்குன்னா ஓகே. இதே நான் சிஎஸ் ஸ்டூடெண்டா இருக்கும்போது நீங்க C++ முடிஞ்சா அந்த 2 லேர்ன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா சி லேர்ன் பண்ணிட்டு ஜாவா லேர்ன் பண்ணிக்கோங்க. ஏன்னா C++ நீங்க லேர்ன் பண்ணாதான் உங்களுக்கு ஜாவா பைத்தான்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். எடுத்தோடனே ஜாவா பைத்தான்லாம் போனீங்க அப்படின்னா
உங்களுக்கு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, ஒரு அட்ராக்ஷனும் இருக்காது. ஏன்னா நம்ம சி வந்து பேசிக்காக எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் C++ போகும்போது நமக்கு சிலேருந்து ஒரு சில கான்செப்ட்லாம் வரும், அதே தான் வந்து ஜாவா பைத்தனுக்கு வரும். ஸோ அதனால நமக்கு சிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா, நீங்கள் ஒரு நான் சிஎஸ் ஸ்டூடெண்டாக இருக்கீங்கன்றப்ப சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா, சி ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்கள் C++ இக்னோர் பண்ணாலும் ஓகே, நீங்கள் சியில் ஒன்று C++ல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க, ஜாவா பைத்தான சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா C++க்கு ஸ்கோப் இருக்கு, அதனால வந்து அது ரெண்டுத்தையும் சூஸ் பண்ணிங்க. அது ரெண்டும் பேசிக். அண்ட் ஜாவா பைத்தான் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இப்போதைக்கு வரையும். ஸோ அதனால நீங்க ஜாவா பைத்தான் ரெண்டுத்துல எது தெரிஞ்சாலும் உங்களுக்கு ஸ்கோப் இருக்கு. பிளஸ் C++லயும் உங்களுக்கு ஸ்கோப் இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரா நீங்க ஆகணும் அப்படின்னா இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாம் பார்த்துக்கணும். ஸோ வெப் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு HTML, CSS, தென் ஜாவா ஸ்கிரிப்ட் இதெல்லாம் படிக்கணும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன ரோல்ல நீங்க வந்து போறீங்க அப்படின்றத செலக்ட் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரோல் செலக்ட் பண்ணும். உங்களுக்கு வந்து கோடிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, கோடிங்ல நான் கத்துக்கணும் அப்படின்றப்ப நீங்க வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு லாங்குவேஜ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து செலக்ட் பண்ணி எப்படி நான் கத்துக்கணும் அப்படின்றத சொல்றேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா, ஆர்எல்ஸ் உங்களுக்கு கோடிங்கே இல்லாம ஜாப் வேணும்ன்றப்ப வந்து இந்த மாதிரி சர்வர் மேனேஜ்மெண்ட் ஆர் நெட்வொர்க்கிங், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட், ஸோ இந்த மாதிரி ஜாப்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ எங்க போயிட்டு அப்ளை பண்ணணும் இது எல்லாமே பார்க்கலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் பேசிக்கான விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். ஓகேவா, இதுதான் வந்து பேசிக்கான விஷயம். ஸோ இப்போ வந்து ப்ரிப்பரேஷன், நான் வந்து இப்போ ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர், நான் வந்து இப்போ வந்து ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு வந்து போகணும். ஸோ அதுக்கு வந்து எனக்கு நான் ஒரு கம்பெனி அப்ளை பண்ணுறேன், அவங்க ஸ்கில்ஸ்ல வந்து ஜாவா, பைத்தான் ஆர் C++ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நான் வந்து எப்படி அப்ளை பண்றது? ஸோ முதல் விஷயம், நிறைய பேருக்கு வந்து இருக்கக்கூடிய டவுட்ஸ், நம்ம கிட்ட இப்போ நான் சிஎஸ் ஸ்டூடெண்டா இருக்கிறப்ப வந்து உங்களுக்கு வந்து கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இருக்கணுமா? இப்போ நான் வந்து ஜாவா வந்து ஒரு ஜாவா ஸ்கில்ஸோட ஒரு கம்பெனிக்கு போறேன், என்கிட்ட ஸ்கில் இருக்கு, பட் அதுக்கான நான் சர்டிஃபிகேட் என்கிட்ட இல்லை, நான் வெளியில கோர்ஸ் பண்ணல, நானே வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றப்ப எனக்கு அந்த ஜாப் கிடைக்குமா? எஸ், கிடைக்கும். மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து சர்டிஃபிகேட்ஸ் வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கு நீங்க ரெஸ்யூம்ல என்ன மென்ஷன் பண்றீங்க, எனக்கு ஜாவா தெரியும் நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா அந்த ஜாவால உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்கு அப்படின்றத டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருந்தா ஒரு அட்வான்டேஜ் தான், பட் அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஓகே அதுல நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா எடுத்துப்பாங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்றதால இக்னோர்லாம் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு நாலேஜ் இருக்கான்னு இது பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இருந்துச்சு, நீங்க நல்லா அவங்க கேட்கற கொஸ்டின்ஸ்க்குலாம் நல்லா ஆன்சர் பண்றீங்கன்றப்போ உங்களை வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இது பேசிக்கான விஷயம். உங்களுக்கு சர்டிஃபிகேட் கண்டிப்பா தேவையான்னு கேட்டா இல்லை, உங்களுக்கு நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா போதும். ஸோ எங்க போயிட்டு லேர்ன் பண்ணும்? நான் யூடியூப் சேனல்லே வந்து நிறைய ஒரு 5 தமிழ் சேனல் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருப்பேன், அப்புறம் 5 இங்கிலீஷ் சேனல் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருப்பேன். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்காக மட்டும் அவங்க வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. ரொம்ப ஈஸியா வந்து தமிழ்ல எடுக்கிறாங்க, இங்கிலீஷ்லயும் இருக்காங்க. ஸோ அது வந்து நீங்க ஷர்மின் எஜுகேட்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து டாப்ல வந்துடும் நினைக்கிறேன். ஸோ அதை போயிட்டு பாருங்க. அப்படி இல்லைன்னா நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் இது வந்து வீடியோ ஷேர் பண்றேன், கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மறக்காம போய் பாருங்க. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா அந்த சேனல்ஸ்லாம் சூப்பராக சொல்லி தராங்க. அந்த சேனலுக்கு நம்ம யாரும் தெரியாது, பட் நான் வந்து ஒரு ஒன்ஸ் அப்பான டைம் எனக்கு ஏதாவது டவுட் இருக்கும்னா அந்த இதுல தான் போய் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு காலேஜ் படிக்கிற டைம்ல, இப்போதான் முடிச்சேன், காலேஜ் படிக்கிற டைம்ல பார்த்தேன். ஸோ ஓகேவா, ஒன்ஸ் நீங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் லேர்ன் பண்ணிட்டு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து இப்போ நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்க, இப்போ நீங்க நான் சிஎஸ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, நீங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் லேர்ன் பண்ணிட்டீங்க, பட் அது எங்க போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க? உங்களுக்கு எங்க போய் நீங்க உங்களோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் டெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா நீங்களா ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணணும். இப்போ C++ வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா நீங்க அதுல வந்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி பண்ணிருக்காங்க பாருங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட்லாம் எடுத்து உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்க. ஓகேவா, ஏன்னா வந்து இப்போ நீங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தாலே வந்து ஒரு நான் சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா வேற ஒரு பிரான்ச்ல இருந்து வராங்க, இவங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கே அப்படின்றது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து நல்லா இருக்கும். தென் நீங்க ஒரு ப்ராஜெக்டே பண்ணிருக்கீங்கன்றப்ப வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு அட்வான்டேஜா இருக்கும். ஒரு நான் சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ஹையர் பண்றாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கும். பரவாயில்ல, இப்போ ப்ரோக்ராம்லாம் இவங்க வந்து ஒரு ப்ராஜெக்டே பண்ணிருக்கான் அப்படின்றப்ப தாராளமா எடுத்துக்கலாம். ஸோ மற்ற கேண்டிடேட்டை கம்பேர் பண்ணும்போது நல்லாவே பண்ணிருக்கான் அப்படின்ற ஒரு ஐடியா வரும். ஸோ கிட்டப் வந்து எல்லாருக்குமே கேள்விப்பட்டிருப்பீங்க. கிட்டப் வந்து எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து யூடியூப்ல நான் வந்து வீடியோ எடுத்து வந்து அப்லோட் பண்ணி வைக்கிறேன் இல்லையா? ஸோ அது வந்து யாருக்கு வேணா நான் ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி என்னோட ப்ராஜெக்ட் வந்து நான் கிட்டப் அப்படின்ற வெப்சைட்ல வந்து நான் ஷேர் பண்ணேன் அப்படின்னா அந்த கூட யார் வேணா நம்ம வந்து ஷேர் பண்ணி அவங்களை வந்து ஆக்சஸ் பண்ண வைக்கலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக்கா வந்து சிம்பிளா கிட்டப்னு சொல்றது. ஸோ அந்த ஒரு வெப்சைட்ல போயிட்டு உங்களோட நீங்க அதை பத்தி யூடியூப்ல போட்டாலே நிறைய ஒரு கிட்டப்னா என்ன, அது வந்து எப்படி ஆக்சஸ் பண்றது, அதுல வந்து எப்படி நம்ம ப்ரோக்ராம் சர்வ் பண்றது, எப்படி ஷேர் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. எப்படி மற்றவங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்குறது, ஸோ அதெல்லாம் போட்டீங்க அப்படின்னாலே வரும். ஸோ நீங்க ஒரு ப்ராஜெக்ட் வந்து டெவலப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க, உங்களுக்கு என்ன ரோல் வேணும் அப்படின்றது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்றீங்க. உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்றத செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் வேணும் அப்படின்றத வந்து நீங்க டிசைட் பண்ணி அதுக்கு ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க என்னென்ன மாதிரி ஸ்கில்ஸ் வேணும்ட்டு அதை வந்து லேர்ன் பண்ணாதீங்க. ஸோ லேர்ன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து அட்லீஸ்ட் 1 or 2 ப்ராஜெக்ட் முடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஐடில வேலை கன்ஃபார்மா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. 90% நான் சொல்லுவேன் உங்களுக்கு கிடைச்சிடும். ஏன்னா உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கின்றதே பெரிய விஷயமா அவங்க நினைப்பாங்க. பிளஸ் உங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களை எடுத்துப்பாங்க.
கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த நீங்க கத்துக்கிட்ட கோடிங்கை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிங்க. நீங்க ஒரு வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னா ஒரு வெப் பேஜ் வந்து கிரியேட் பண்ணுங்க. C++ என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. அது பைத்தான்ல வந்து உங்களுக்கு லேர்ன் பண்ணிட்டு பைத்தான்ல என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க பாருங்க. ஸோ அதை எடுத்து ப்ராஜெக்டா வந்து பண்ண ஆரம்பிங்க. நீங்க அதே ப்ராஜெக்டை வந்து டெவலப் பண்ணி இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதே ப்ராஜெக்ட் பண்ணதை விட அதை கொஞ்சம் டெவலப் பண்ணி அட்வான்ஸா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கும். ஸோ பேசிக்கா இவ்வளவுதான். உங்களுக்கு வந்து கோர்ஸ் போய் படிக்கிறதுக்கு அமௌண்ட் இருந்துச்சு, நீங்க ஃபினான்ஷியலா வந்து நல்லா இருக்கீங்க அப்படின்றப்ப வந்து நீங்க தாராளமா வந்து கோர்ஸ் போய் படிச்சு உங்களுக்கு சர்டிபிகேட் இருந்துச்சு அப்படின்னா ஒரு அட்வான்டேஜ் தான், ஆடட் அட்வான்டேஜ் தான். உங்களுக்கு சர்டிபிகேட் இருக்கணும் அப்படின்றது கம்பல்சரி இல்லை. உங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு பே பண்ண முடியாது, ஸோ நான் வந்து ஆன்லைன்லேயே லேர்ன் பண்ணிக்கிறேன் ஃப்ரீயா அப்படின்றப்ப நீங்க தாராளமா லேர்ன் பண்ணலாம். பட் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க உங்களுக்கு நாலேஜ் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க ஒரு நான் சிஎஸ் ஸ்டூடெண்டா இருந்துட்டு உங்க ரெஸ்யூம்ல வந்து எனக்கு ஜாவா பைத்தான் தெரியும் அப்படின்றப்ப அவங்க உங்களுக்கு ஜாவா பைத்தான்ல தியரி கொஸ்டின்ஸும் கேட்பாங்க, பிளஸ் கோடிங் கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. ஸோ அதனால வந்து அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ பேசிக்கான விஷயங்கள்லாம் சொல்லிட்டேன். இப்போ ஜாப் எப்படி அப்ளை பண்றது? ஸோ ஜாப் அப்ளை பண்றது இப்போ நான் வந்து நிறைய டெய்லி வந்து ஜாப் வேகன்சி போட்டுட்டு இருப்பேன். அதில் நான் சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஐடி கம்பெனிஸ்ல வேகன்சி இருக்கு. ஸோ அது ஒன்று ஃபாலோ பண்ணுங்க. பிளஸ் நான் எங்க இருந்து எடுக்கிறேன், நான் லிங்க்டின், அக்கரின், ஸோ இந்த மாதிரி வெப்சைட்ல இருந்து அஃபிஷியலான இது மட்டும் தான் எடுக்கிறேன். ஸோ லிங்க்டின் வந்து நல்ல ஒரு வெப்சைட் தான், அக்கரின் நல்ல ஒரு வெப்சைட் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய ஹெச்ஆர்ஸே அதில் இருக்காங்க, அவங்க ஜாப்ஸ் போஸ்ட் பண்ணுவாங்க. பட் நான் மோஸ்ட்டாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அஃபிஷியலாக ப்ரிப்பேர் பண்ண அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக கம்பெனிட்டு உங்களுக்கு இது இருக்கும். லிங்க்டின்ல பண்ணும்போது ஒரு சில டைம் வந்து கம்யூனிகேஷன் வந்து மிஸ்லீட் ஆகும் அப்படின்றதால நான் லிங்க்டினோட இது போஸ்ட் பண்ண மாட்டேன் பெருசா. ஸோ ஆனால் நீங்கள் லிங்க்டின்லேயே வந்து பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். அதில் போயிட்டு உங்களோட நிறைய ஃபில்டர்ஸ் வந்து இருக்கும். ஸோ உங்களோட பிரான்ச் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி ஜாப் வேணும், உங்களுக்கு என்ன ரோல் ஜாப் வேணும் அதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு உங்களோட லொகேஷன் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்தெந்த இடத்துல வேகன்சி இருக்கு, ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரீயாகவே இருக்கு ஆன்லைன்ல. ஸோ லிங்க்டின்ல போயிட்டு உங்களுக்கு தேவையான ஜாப்ஸ் வந்து இப்போ என்ன அவைலபிளா இருக்கு. அண்ட் உங்களுக்கு ஒரு ட்ரீம் கம்பெனி வரும். ஏன்னா இப்போ ஒரு ஐடி ஃபீல்டுக்கு வர போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஐடி கம்பெனிஸ் பற்றி ஏதாவது தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ அந்த கம்பெனியில பிளேஸ் ஆகும்போது அந்த கம்பெனியில் என்னென்ன ரோல்ஸ்லாம் இருக்குன்னு பாருங்க. ஸோ அந்த கம்பெனியில் என்னென்ன ரோல்ல உங்களுக்கு செட் ஆகும், ஸோ நம்மளோட டேலண்ட், நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க ரோல்ஸ் எதுன்னு பார்த்துட்டு அந்த ஒரு ரோலை செலக்ட் பண்ணுங்க. அந்த ஒரு ரோலுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை, ஸோ அந்த ஒரு ரோலுக்கு C++ தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா அந்த C++ வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து இன்ட்ரெஸ்டோட லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால வித்தின் அ மந்த் உங்களால வந்து C++ வந்து வித்தின் அ மந்தே அதுக்கு உங்களுக்கு 15 to 20 days வந்து உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து நீங்க இன்ட்ரெஸ்டடா இருந்தா கண்டிப்பா லேர்ன் பண்ணலாம் C++ மட்டும். ஏன்னா நீங்க C லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு C++ வந்து பெருசாவே தெரியாது, ஒரு சின்ன சின்ன அங்கங்க பெரிய டிஃபரன்ஸ்லாம் இருக்காது. ஸோ அதனால வந்து நீங்க ஒன்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா இருந்தா மட்டும் தான் உங்களால லேர்ன் பண்ண முடியும், அதை நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து ஒரு நான் சிஎஸ் ஸ்டூடெண்ட் வந்து சிஎஸ் ஒரு ஐடி ஃபீல்டுக்குள்ள வர முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து என்ன ஐடிக்குள்ள வரதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அண்ட் என்ன கம்பெனிக்கு போறேன்னு செலக்ட் பண்ணுங்க. அந்த கம்பெனில என்ன ஜாப் உங்க ரோல் உங்களுக்கு செலக்ட் ஆகும் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கு வந்து லேர்ன் பண்ணுங்க, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. எல்லாமே வந்து ஆன்லைன்ல இருக்கு. ஸோ எதுக்கும் நீங்க பெய்ட் பண்ண அவசியம் இல்லை. உங்களுக்கு பெய்ட் பண்ற வசதி இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா பண்ணி அதுக்கு சர்டிஃபிகேட்டும் வாங்கிக்கலாம். அது ஒரு அட்வான்டேஜ் தான். பிளஸ் அந்த நீங்க லேர்ன் பண்ண ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ஒரு ப்ராஜெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து உங்க ரெஸ்யூம்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இன்டர்வியூ டைம்ல கண்டிப்பா உங்களுக்கு வந்து அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நீங்களே பண்ணீங்க அப்படின்ட்டு அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் சொல்றேன், ஒரு நான் சிஎஸ் ஸ்டூடெண்ட் வராங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்ட்ரீம் ப்ராஜெக்ட் தான் பண்ணிருப்பாங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரிலேட்டடான ப்ராஜெக்ட் தான் சொல்லியிருப்பாங்க உங்களோட இதுல. அது வந்து ப்ராப்ளம் இல்லை, அதை பத்தி சொல்லலாம். நீங்க ஒரு சிஎஸ் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடா ஒரு ப்ராஜெக்ட் பண்றது அப்படின்றது வந்து அவங்க இன்டர்வியூ வரைக்கும் வந்து ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கும். ஸோ இது வந்து எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் சரி, ஃப்ரெஷரா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் கேரண்டரா இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து எதுக்காக அந்த ஒரு பழைய ஜாப்ல இருந்து ஒரு நான் சிஎஸ் நான் ஐடி ஜாப்ல இருந்து எதுக்காக இங்க வாரீங்க அப்படின்றது உங்களோட உண்மையான ரீசன் நீங்க சொன்னீங்க அப்படின்னா அதுவே அந்த அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நீங்களா ஏதாவது டெவலப் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதனால அந்த மாதிரிலாம் சொல்லாம நீங்க எதுக்காக வந்து நான் ஐடி ஜாப்ல இருந்து ஐடி ஜாபுக்கு வரதுக்கு ஆசைப்படுறீங்க அப்படின்றத வந்து சொல்லுங்க. ஓகேவா? அது ஒரு ப்ராப்ளம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு இன்டர்வியூ இருக்கு, நம்ம வந்து எந்த அளவுக்கு உண்மையை சொல்றோமோ அந்த அளவுக்கு நமக்கும் நல்லது. நம்ம போய் சொல்ல திருப்பி போய் சொல்ற மாதிரி வரும். ஸோ இதுதான் வந்து பேசிக்கான விஷயம். ஸோ எல்லாமே A to Z வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நினைக்கிறேன். இதை தாண்டி உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கிளியர் பண்றேன். என்ன நீங்க கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல என்னோட டிஸ்கிரிப்ஷனோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கோம், மறக்காம அதில் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலிகிராம் குரூப் இருக்கு, டெலிகிராம் சேனல் இருக்கு, அதை ஜாயின் பண்ணாதவங்க மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.